ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஆஃப் சைட் கோட்டம் ஃபார் எட் another வீடியோ. இந்த எனர்ஜி வந்து ஒரு நல்ல எனர்ஜியோட வந்து நம்ம வீடியோ பண்ணலாம். சரி, நம்ம பார்சால என்ன நடக்குது, என்ன செய்திகள் அப்படின்னு இந்த வீடியோல கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்த 2 நிமிஷத்துலயே வந்து மூட் ஆஃப் த வீடியோவே மாறி போச்சு. இன்ஜுரி கிரைசிஸ் எது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அந்த இன்ஜுரி கிரைசிஸ் நம்ம கேம்ப்க்கு வந்துருச்சு. எல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் பத்தி எல்லாம் பேசுவோம். ஃபியூ மோர் நியூஸ் ஃப்ரம் பார்சலோனா சைடு. டியாங் ரினியூவல் நடந்துருச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ். அண்ட் மித்த ஸ்ட்ரைக்கர் சுச்சுவேஷன் எல்லாம் இது எல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல பேசுவோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் வெல்கம் பேக் ஸ்ரீராம் ஃபார் ரொம்ப நாள் ஆச்சு பேசி. எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா இருக்க. நீ வந்து ஒரு டைம் இதை மறந்துகிட்டே இருக்க. பிளக்இன் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு மக்களை. இந்த வீடியோ வந்து எல்லாரும் லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு சப்ஸ்கிரைபர் கவுண்ட். ஸோ கொஞ்சம் புஷ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்பால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அண்ட் அப்படியே உங்க தாட்ஸும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்க எல்லாமே அட்ரஸ் பண்ணுவோம். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ரெண்டுலயும் ஆஃப் சைட் கூட்டம் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ். ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, மக்களே இன்டர்நேஷனல் பிரேக் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபுட்பால் உங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் இந்த வேலை காரணமாக கொஞ்சம் தள்ளி தள்ளி நான் இருக்கணும்னு ஆசைப்படல. தள்ளி வச்சிருச்சு என் வேலை இந்த உலகத்துல இருந்து. அதனால வந்து சரி, பார்சலோனா மட்டும்தான் வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம கிளப் நியூஸ் மட்டும்தான் என்ன நடக்குது எதுன்னு. மத்த கிளப் பத்திலாம் சுத்தமா ஐடியாவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1-2 வாரமா டோட்டலா வந்து ஐடியாவே இல்லை. சரி, நம்ம கிளப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, நேத்தி வரைக்கும் சரி ஓகே ஏதோ பார்த்துதான். கடைசியா ஆல்மோ இன்ஜுரி தான் பார்த்தேன் நான். ஆல்மோ இன்ஜுரி பத்தி நம்ம குரூப்ல கூட பேசணும்னு நினைக்கிறேன். என்ன இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிறத பேசணும். இன்னைக்கு காலைல இன்னைக்கு காலைல கூட இல்லைங்க. இப்ப நான் வீடுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் சொல்றான் லெவன்டோஸ்க்கு இன்ஜுரினா, லெவன்டோஸ்க்கு இன்ஜுரி ஒரு 3 வாரம் 4 வாரம் அவுட்டுன்றாங்க அப்படின்றான். என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ, இது நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டீம்ல வந்து பல ஒரு ஒரு பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த இன்டர்நேஷனல் பிரேக் இந்த அந்த முடியிற சமயத்துல அந்த வந்து நம்ம லாஸா இருக்கட்டும், அந்த ஒரு ஃபெட்டீகா இருக்கட்டும், ஒரு ஒரு மென்டல் ஒரு பிளாக்கா இருக்கட்டும், அதை பத்திலாம் நம்ம பேசணும் போன வீடியோல. அப்படி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் இப்ப என்னன்னா, இப்போ நமக்கு மெயினான பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஆயிட்டு வரானுங்க. என்னதான் ஆல்மோவை போட்டு நம்ம அடின்னு அடிச்சாலும் ஒரு பாடினாவது அவன் இருந்தான். சரி, நடுவில் வந்து அவன் இருப்பான். சரி சரி போய் தொலை ஆடு அப்படின்ற அளவு இப்ப அதுவும் இல்லை. அவனும் 3 வாரம் 4 வாரம் அவுட்டுன்றானுங்க. லெவன்டோஸ்கி வந்து அவுட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளோங்க. வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல என்னதான் வந்து லெவா வந்து இந்த சீசன் வந்து நிறைய மேட்ச் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கூட, அவன் வந்தப்பலாம் ஒரு ஒரு இம்பாக்ட் நமக்கு இருந்தது. ஒரு 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 கோச்சரா வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு நம்ம சிஸ்டத்துக்கு ஆடுற ஒரு பிளேயரு. அவன் ஒரு 5-6 வாரம் இப்ப அவுட்டு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து எல் கிளாசிக்கோ மிஸ் பண்ண போறான். எல் கிளாசிக்கோ மிஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஐ திங்க் இஸ் கோனா மிஸ் லாட் ஆஃப் நவம்பர் பிக்சர்ஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வர ரூமர்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஸோ இப்படி பையில பாய்கிட்டு இருக்கிறத பத்தி என்ன 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 நடக்குது, எப்படி இதுல இருந்து நம்ம வெளியே வருவோமா? இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம இன்ஜுரி கிரைசிஸ்ல என்ன, எந்த பிளேயர்ஸ்லாம் இப்போ அவுட் ஆயிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நான் ஒன் பை ஒன்னா வரேன். ஆப்வியஸ்லி டெஸ்டேகன் அண்ட் காவி லாங் டேர்ம் இன்ஜுரிஸ், இது பத்தி நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். தட் தே வாண்ட் பி அவைலபிள் அட்லீஸ்ட் டில் ஜான்வரி பிப்ரவரி வரைக்கும் இருக்க மாட்டாங்கன்னு கிளியரா தெரியும். பட் இப்போ லேட்டஸ்டா வந்த இன்ஜுரிஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபெரான் வந்து இன்ஜுரின்னு சொல்லியிருந்தாங்க. பட் லுக்ஸ் லைக் இஸ் அவைலபிள் டு ஃபேஸ் ஜீரோனா, ஒரு சின்ன நாக் தான் போல. ஸோ இம்பாக்ட் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேங்க்ஃபுல்லி ஃபெரான் இஸ் பேக். ஃபெர்மின் அண்ட் யமாலும் வந்து வில் ரிட்டர்ன் டு த ஸ்குவாடு. அது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்றது, இப்போ அவங்க 2 பேரும் இல்லாம இருந்திருந்தா இன்னும் பெரிய ஹியூஜ் கேப்பா இருந்திருக்கும் நம்ம டீம்ல. ஸோ பட் தேங்க்ஃபுல்லி ஃபெர்மின் அண்ட் லமின் யமால் வில் பி பேக் இன் த டீம். அண்ட் குரூப் ட்ரைனிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஷுட் பி ஃபிட் டு ஃபேஸ் ஜிரோனா. பட் இப்போ மெயினான பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க வர லிஸ்ட் தான். நம்ம லெவன்டோஸ்கி, ஜுவான் கார்சியா, டேனி ஆல்மோ, ரஃபீனியா. இது இப்போ ஒன் பை ஒன்னா போறேன்னா ஃபர்ஸ்ட் லெவன்டாஸ்கி வச்சு ஆரம்பிக்கிறேன். தட் 4 to 6 வீக்ஸ்ங்கும் போது நீங்க சொன்ன மாதிரி அவ கண்டிப்பா எல் கிளாசிக்கோ மிஸ் பண்ணாதான் போறான். தட் இஸ் கிவன்.
பட் நீங்க சொன்ன எனக்கு மாதிரி தெரிஞ்சு அப்ப எல் கிளாசிக்கோ மிஸ் பண்றானா ஐ திங்க் செல்சியும் மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நவம்பர் எண்டில். ஆமா, மோஸ்ட் ப்ராபப்ளி ஆமா, செல்சியும் மிஸ் பண்ணுவான். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணல that சரி லெவன்டோஸ்கி இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணல, நம்மளுக்கு பெருசா கேம் டைம் இல்ல லெவன்டோஸ்கிக்கு அப்படின்னு. பட் அவன் ஆடின கேம்ஸ்ல எத்தனை கேம் வந்து அவன் அந்த செகண்ட் ஹாஃப்ல குரூஷியலான கோல்ஸ் அடிச்சு கொடுத்துருக்கான்னு நம்ம பார்த்தோம். தட் சரி ஹி மே நாட் ஹாவ் த 90 மினிட்ஸ், அந்த 90 மினிட்ஸ் அவனுக்கு ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இல்ல. பட் அவனால இன்னும் கேமை இம்பாக்ட் பண்ண முடியுங்கிறது நம்ம நல்லாவே பார்த்தோம். அண்ட் ஓவர் த இயர்ஸ், ஓவர் த லாஸ்ட் 3 சீசன்ஸ் எல் கிளாசிக்கோல லெவன்டாஸ்கி எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான பிளேயரா இருக்கான்னு நம்ம பார்த்திருக்கோம். ஏன் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ண எல் கிளாசிக்கோஸ்ல அவன் எவ்வளவு குரூஷியலான பிளேயர்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி திங்கிங் அபவுட் அந்த ரியல் மெட்ரிட் ஃபிக்ஸ்சர், த செல்சி ஃபிக்ஸ்சர், லெவன்டாஸ்கி வில் பி அ வெரி வெரி பிக் மிஸ். ஐ லாலிகால கூட திங்க் நம்ம அட்லட்டிகோ மேட்ரிட் கூட நம்ம நடுவில் ஆடுவோம்னு நினைக்கிறேன் அதுல. ஆமா, எஸ் ஐ திங்க் சோ. ஐ மைட் பி ராங் தெரியல பட் யா. யா பட் இந்த லாலிகா கேம்ஸ் கூட நம்ம ஓரளவுக்கு கவர் அப் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். லைக் வித் மேபி ஃபெரான் அண்ட் ராஷ்பர்ட் இன் ரொட்டேஷன்ல ஆடி கூட நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எஸ்பெஷலி எல் கிளாசிக்கோவா இருக்கட்டும், அத்லெட்டிகோ மட்ரிடா இருக்கட்டும், இல்ல நம்ம சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸா இருக்கட்டும், அதுக்கு வந்து லெவன்டோஸ்கி இஸ் அ வெரி வெரி க்ரூஷியல் க்ரூஷியல் பிளேயர். ஸோ ஹி வில் பி டெஃபினெட்லி பி அ பிக் மிஸ் இன் தி அப்கமிங் இது. அண்ட் ஆப்வியஸ்லி அது ஜான் நீ அடுத்தது அடுத்தது போறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் அப்படியே லெவன்டோஸ்கியை பத்தி பேசுறதுனால அப்படியே இன்னும் டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெவன் இந்த இன்னொரு ரீசெண்டான இன்னொரு நியூஸ் என்ன பூமா ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து லெவன்டோஸ்கியோட லாஸ்ட் இயர் அஸ் அ பார்சலோனா பிளேயர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு மெட்டீரியலிஸ்டிக்கா ஆகும்னு தெரியல. பட் ஜென்யூனான ஜேர்னலிஸ்ட் ரிலேபிளான சோர்சஸ் சொல்றது என்னன்னா திஸ் குட் பி த லாஸ்ட் இயர் லெவன்டோஸ்கி பிளேஸ் ஃபார் பார்சலோனா. அவன் வந்து கான்ட்ராக்ட் வந்து பார்சலோனாவும் சரி அவனும் சரி ரெனியூ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவன் வந்து ஆட மாட்டான் இதுக்கு மேல, இந்த சீசனுக்கு மேல. பார்சலோனா வில் மூவ் ஃபார்வர்டு பாஸ்ட் லெவன்டோஸ்கி அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வருது. இது வந்து நீ எப்படி பாக்குற இந்த ஒரு விஷயத்த? இது உனக்கு ஓகேவா? அப்படி ஓகேனா உன்னோட கருத்து என்ன? அப்படி இல்லைன்னா உன்னோட கருத்து என்ன? நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் என் கருத்தை. இப்போ லெவன்டாஸ்கி பத்தி இந்த ரினியூவல் சுச்சுவேஷன் பத்தி என் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ திங்க் வி கேன் ஸ்டில் ரெனியூ ஹிம் ஃபார் ஒன் மோர் சீசன். ஐ எனக்கு என்னன்னா, நம்ம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணாம அவனை விட்டுருவோமோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம கிளப்பை பத்தி தெரியும், நம்ம பேசுறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, பண்றது ஒண்ணு. அதனால வந்து எனக்கு அந்த ரிப்ளேஸ்மெண்ட் சைனிங்க நீ யாரா வேணாலும் இருக்கட்டும், அது ஒரு அகாடமி பிளேயரா வேணாலும் இருக்கட்டும், இல்ல ஒரு 10 மில்லியன் சைனிங்கா இருக்கட்டும், 100 மில்லியன் சைனிங்கா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு அந்த ஸ்ட்ரைக்கரை என் கண்ணுல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க லெவன்டோஸ்கிய போய் ஏர்போர்ட்ல வழி வழி காமிச்சு வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பரான பாயிண்ட் ஆக்சுவலா இது வந்து. ஃபெரான் இருக்கான். பட் கேன் ஃபெரான் இஸ் ஃபெரான் த சொல்யூஷன்னா எனக்கு வந்து இல்ல. ஃபெரான் இஸ் நாட் த சொல்யூஷன். ஃபெரான் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன், எஸ். ஃபெரானை வந்து 60 கேம்ஸ்ல நீ 30 கேம்ஸ் ஆட வைக்கலாம். 30 கேம்ஸ்ல அவன் உனக்கு ரிலையபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான். 25 கேம்ஸ்ல அவன் உனக்கு ஒரு கோல் அடிச்சு கொடுப்பான். 30 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பான். லெவன்டோஸ்கி இஸ் அ 40 கோல் ஸ்ட்ரைக்கர். அவன் 36, 37, 38 இந்த ஏஜ்ல 2 சீசன்ல 40+ கோல்ஸ் அடிச்சு கொடுத்துருக்கான். ஒரு சீசன்ல 25+ கோல்ஸ் அடிச்சு கொடுத்துருக்கான். ஆல்மோஸ்ட் அதுவே 100+ கோல்ஸ் நம்மளுக்கு ஓவர் 3 சீசன்ஸ். ஃபெரானால அந்த நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா டெஃபினெட்லி நாட். அண்ட் வேற என்ன ரிலையபிள் ஸ்ட்ரைக்கர் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க தட் கேன் கிவ் அஸ் திஸ் இந்த 40+ கோல் சீசனா? 100 மில்லியன்+ ஸ்ட்ரைக்கர்ஸ் தான். ஒரு 2-3 ஆப்ஷன் பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. பட் நம்ம கிளப் அவங்களுக்கு போவாங்களா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான். சோ எனக்கு இப்படி இவ்வளவு பெரிய ஒரு டிலமா இருக்கும் போது இருக்கிற ஸ்ட்ரைக்கரையும் நம்ம கொடுத்து ரினியூ பண்ணாம ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொண்டு வராம ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு அட்லீஸ்ட் லெவன்டோஸ்கிய ஒன் மோர் சீசன் இஃப் வி கேன் ரினியூ அண்ட் இஃப் வி கேன் கீப் ஹிம். அவனை எல்லா கேமும் ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அவனை வந்து பெஞ்ச்ல ஸ்குவாட் பிளேயரா வச்சிருந்தா கூட ஓகே. பட் ஃபார் மீ ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லெவன்டோஸ்கிய லீவ் பண்ண சொல்லணும். இது வந்து ஒரு சரியான பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து ஏன் வந்து இது வந்து ஒரு சரியான பாயிண்ட் நான் சொல்றேன்னா, இதனாலதான் நம்ம இப்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஆனா
ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல இல்ல, டிஃபெண்டர் பொசிஷன்ல. இண்டிகோ மார்டினஸ ஃப்ரீயா அவனை கிளப்பி கிளப்பி விட்டோமோ இல்ல அவன் போறேன்னு சொன்ன போனானோ போயிட்டான் அவன். நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு யாருமே வாங்கல. ப- இல்ல இங்க லாமாசைல இருந்து பேக்கப்பும் யாருமே நமக்கு வந்து பெருசா வந்த மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் டீம்ல ட்ரெயின் பண்ற மாதிரி நமக்கு யாருமே தெரியல. இப்போ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் டிஃபென்சிவ் யூனிட்ல. நமக்கு இன்னுமே சீசன் ஒரு ஒரு 20% சீசன் ஸ்டார்ட் ஆகியுமே நமக்கு வந்து யார் நம்மளோட ஸ்டார்டிங் சென்டர் பேக்னு ஒன்றும் தெரியாது. அதை பத்தி நம்ம போன வீடியோல கூட பேசியிருந்தோம். இது இந்த மாதிரி தான் ஆகும். நீ சொல்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு ப்ரொலிஃபிக்கான ஒரு பிளேயர், உன்னோட ஸ்குவாட் பிளேயர்னா உன்னோட பிளேயிங் லெவல்ல இருக்கிற ஒரு பிளேயரை நீ ரிலீஸ் பண்ற இல்ல நீ அனுப்பி விடுற அப்படின்னா நீ அதுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை வாங்கி தான் ஆகணும். நீ சொன்ன மாதிரி அது 10 மில்லியன் பிளேயரா இருக்கட்டும், ஒரு லாமாசியா பிளேயரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். நம்ம டெம்பலேவை அமிச்சும் போது நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா லாமாசியிலிருந்து வந்தது லமீன் யமால். ஸோ அந்த மாதிரியே திருப்பி ஒரு லமீன் யமாலை கொண்டு வாப்பா ஸ்ட்ரைக்கருக்கு அப்படின்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா மார்க் குஹி மாதிரி ஒரு பிளேயர் நமக்கு இருக்கானா உள்ள லாமாசியால அப்படின்னு பார்க்கணும். ம். நமக்கு அவன் செல்சி போனான்ல, இங்க நமக்கு இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு செல்சி ஆமா போயிட்டான் அவன். ஆமா ஆமா மார்க்வி. அந்த மாதிரி இப்ப பவு விக்டர் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தா கூட பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர், நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நமக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. நம்ம வந்து சும்மா டெலிவிஷன்ல போய் நம்ம ஜூலியன் ஆல்வர்ஸ் வாங்கிட்டு வர போறோம், நம்ம வந்து ஈசாக்கை வந்து போய் வாங்கிட்டு வர போறோம் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டு இருக்கிறத தவிர்த்துட்டு நம்மளால குராசியாவே கூட வாங்க முடியாது. பொரசியா டாட்மண்ட்ல இருக்கிற குராசி கூட ஈஸியா 70 மில்லியன் 70 மில்லியன் 80 மில்லியன் கேட்பானுங்க கண்டிப்பா. அது கூட எனக்கு தெரிஞ்சு வாங்க வாங்க முடியும். ஆனா அது வந்து எனக்கு வந்து அது வந்து பினான்சியலா ஐ டோன்ட் திங்க் நமக்கு வந்து நல்ல ஒரு டீலா இருக்கும்னு எனக்கு தோணல. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீ வந்து ஒரு ப்ரூவன் ஒரு பிளேயரை நீ எடுத்தா அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, இது ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த டாக்டர் ஸ்டேஜ்ல சொல்ற மாதிரி ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீ போய் ஏதாவது ஒரு பெரிய பிளேயர் சைன் பண்ணுங்க. ஆனா அதை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு இனிமே ரிஸ்க் எல்லாம் வேணவே வேணாங்க. நீங்க வந்து இந்த காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளேயர் ஒழுங்கா இல்லாம அந்த ரிஸ்கே வேணாம். அதுக்கு நீ அமைதியா லெவன்டோஸ்கே நீ வச்சுக்கோ. நீ வந்து அவன் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீ வச்சுக்கோ ஒரு வருஷம். உனக்கு வரலையா, அவனால என்ன முடியுமோ அந்த வயசுக்கு அவன் பண்ணுவான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவசரப்பட்டு அவனை அனுப்புறது எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பான முடிவா இருக்கும், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் நாட் கோயிங் ஃபார் அ ரீப்ளேஸ்மெண்ட். ஐ திங்க் ஐ வில் அக்ரி ஆன் தட். அப்படியே வந்து நம்ம செகண்ட் நெக்ஸ்ட் பிளேயர்ஸ் போயிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஜோன் கார்சியா. அஃப்கோர்ஸ் அவனுக்கும் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்ஜுரி அண்ட் லுக்ஸ் லைக் ஹி won't பி அவைலபிள் ஃபார் எல் கிளாசிக்கோ. பட் அதுக்கப்புறம் ஆமா, அவன் அவைலபிளா அது இருப்பான்னு அது நினைக்கிறேன். அது தெரிஞ்ச விஷயம் தான். தலைவன் அவுட் இருந்தேன். ஆமா. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம டேனி ஆல்மோ அண்ட் ரஃபீனியா. ரஃபீனியா வந்து ஃபர்ஸ்ட் அவன் இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் திருப்பியும் வந்துருவாங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நடுவில் ஏதோ இப்ப ஏதோ ரீலாப்ஸ் ரீலாப்ஸ் ஆனதுனால இல்ல. ரீலாப்ஸ்னால இன்ஜுரி டைம் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு 3 வீக்ஸ். மோஸ்ட்லி எல் கிளாசிகோக்கு ஃபிட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. வி டெஃபினெட்லி நீட் லெவன்டோஸ்கி இல்லாம ரஃபீனியா இல்லாம எல் கிளாசிகோ ஆடுறது ஒரு பெரிய பெரிய மிஸ்ஸா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஹான்சி ஃபிளிக் வந்து மோஸ்ட்லி அவனை எல் கிளாசிக்கோ வரைக்கும் ஃபிட் ஆக்கணுங்கிறது தான் பார்ப்பாரு. ஸோ ரஃபீனியாவும் இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்றது, ஆல்ரெடி இல்ல ஒரு இதுல இதுல ஆல்ரெடி இன்னொரு பிரச்சனை. நான் இதே ஒரே ஒரு பாயிண்ட் இந்த இன்ஜுரி பத்தி பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா, இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா நமக்கு ஆல்ரெடி இன்ஜூர் ஆயிட்டு வர பிளேயர் வந்து அவங்களால ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ வந்து இருக்கிற பிளேயர் மறுபடியும் இன்ஜுரி ஆயிட்டு போறாங்க அப்படிங்கறதுனால இப்போ அவங்கள உட்கார வச்சுட்டு ஆட வைக்கிற பிளேயரை யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இன்ஜுரில இருந்து இப்ப லமீன் யமாலா இருக்கட்டும், இப்ப ஃபெர்மினா இருக்கட்டும். இப்ப ஃபெர்மின் வந்து நம்பர் 10 அவன் ஆடிதான் ஆகணும். ஏன்னா அவனை உட்கார வைக்கிறதுக்கு டேனி ஆல்மோ கிடையாது. ஸோ இப்போ அவன் இப்பதான் இன்ஜுரில இருந்து வரான். ஸோ ரீலாப்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு இதனால. இப்போ லமீன் யமால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் ரைட் விங்ல ஆடுறான், அவனுக்கு ஓகே, அவனுக்கு மேபி ரூனியை வச்சு ரொட்டேட் பண்ணுவாங்க, இல்ல அதுதான் பண்ணிக்கலாம். இப்போ லெவன்டோஸ்கிக்கு வந்து இப்போ ஃபெரான் மட்டும் தான் ஆடி ஆகணும். லெவன்டோஸ்கி இல்ல அப்படின்னா அந்த இடத்துல இப்போ ஃபெரானே இப்போ ஒரு நாக்குன்னு சொல்றாங்க. அவன் வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டா அவனால ஆட முடியும் தொடர்ந்து தொடர்ந்து எனக்கு தெரியாது. இப்போ நம்பர் 9ல இப்போ ஃபெரானுக்கு ஏதாவது ஒன்று ஆகுது டச்வுட் அப்படின்னா இப்போ நம்ம அங்க என்ன பண்ணுவோம்? ராஷ்டோட தூக்கி அங்க போடுவியா? அப்ப லெஃப்ட் விங்ல யார் ஆடுவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு 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 ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம், எஸ்பெஷலி வித் இன்ஜுரி கிரைசிஸ். ஆமா. அண்ட் அதான் அது ஆக்சுவலி ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம ரீலாப்ஸ் ஆகாம
நம்ம போன சீசன் ஹான்சி ஃபிளிக் பத்தி சொன்னோம் தட் எப்படி பிளேயர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி இன்ஜுரியில இருந்து வர பிளேயர்ஸ் ஆஹ் ஸ்லோலி இன்டிகிரேட் பண்ணுவாருங்கிறத. பட் இந்த சீசன் அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை. அண்ட் ஆமா, நான் ஆப்ஷனே இல்ல. அண்ட் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கிற சீசன் நம்மளுக்கு. ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றோம், டாக்டிக்கலியாவா இருக்கட்டும், பிளஸ் மென்டலியாவும் இருக்கட்டும், பிசிக்கலியா இருக்கட்டும். ஆல்ரெடி நம்ம இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு இவ்வளவு பெரிய இன்ஜுரி கிரைசிஸ் வரும்போது ஆம், என்ன சொல்றது, ஸ்குவாட் மொரால் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால இந்த சீசன் எவ்வளவு புஷ் பண்ண முடியுங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான். ஆம், நம்மளால டீப்பா எல்லா காம்படிஷன்லயும் போக முடியுமா, இது பண்ண முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான் எனக்கு. இன்ஜுரி இன்ஜுரி ஹிட் ஆகிட்டு ஏதாவது ஒரு டீம் வந்து இன்னும் டாப்ல இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த டீம் வந்து இன்னும் ஃபார்மே ஆகல உலகத்துல. இன்ஜுரி நமக்கு ஹிட் ஆகுது ஏதாவது ஒரு டீமுக்கு அப்படின்னா அந்த அந்த சீசன் அந்த டீம் அடிதான். அது எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் சரி. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி இன்ஜுரி வந்து நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டக்கு டக்குன்னு முடிஞ்சிடணும் அப்படின்னு தான் நம்ம வந்து வி ஷுட் ப்ரே. ஏன்னா வந்து இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து பார்ட் ஆஃப் த ஸ்போர்ட் தான். அட் அ டைம்ல இத்தனை வர்றது தான் பிரச்சனையா இருக்கு. ஸோ அது வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பிரேக்ல போயிட்டு எப்போதுமே நடக்கிற விஷயம் தான். அது வந்து இது கொஞ்சம் லாங் டேர்மா ஆகும்போது தான் வந்து இப்போ லெவன்டோஸ்கிக்கு ஆன மாதிரி ஒரு 6 வீக்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டிவ்லி லாங் டேர்ம் இன் பிட்வீன் அ சீசன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து அது வந்து நம்ம சீசனுக்கே வந்து ஓகே ஒரு ஒரு கிக் ஸ்டார்ட் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் வரும்போது தான் அது வந்து என்னடா அது என்ன அடுத்தது என்ன யாராச்சும் ஆட போறோம் அப்படின்னு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டைலமாவா தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். பட் ஆன் த ஃபிளிப் சைடு பாத்தீங்கன்னா இந்த இன்ஜுரி நியூஸா கொட்டிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல நியூஸும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தட் ஃப்ராங்கி டியாங் ஃபைனலி ஃபைனலி வந்து அவனோட அந்த ஏஜென்ட்டோட இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சு அவன் வந்து ரினியூவல் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறான் டில் 2029. ஸோ தட் இஸ் 4 more years ஆஃப் ஃப்ராங்கி டியாங். ஏன்னா நம்ம பெரிய கன்சர்னா இருந்துச்சு, நம்மளும் வந்து சில ஃபியூ வீடியோஸ் முன்னாடி பேசணும் தட் அவன் இந்த சீசன் நம்ம ரினியூ பண்ணனா பேசிக்கலி அவன் நெக்ஸ்ட் சீசன் ஃப்ரீ ஏஜென்ட்டா போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு. அண்ட் நிறைய ஏஜென்ட் ரினியூவல் இஷ்யூஸ் நிறைய போய்கிட்டே இருந்துச்சு, சீசன் ஆஃப்டர் சீசன் அந்த ஏஜென்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ ஹி ஃபைனலி ஃபயர்ட் இஸ் ஏஜென்ட், சேஞ்ச் டு டிஃப்ரெண்ட் ஏஜென்ட். அண்ட் வந்து இப்போ ஸ்மூத்தா நம்ம ரினியூவல் முடிஞ்சது. முடிஞ்சு ஐ அனௌன்ஸ் பண்ணல இன்னும், பட் இட் இஸ் ஆமா. பிரிட்டி மச் யா கன்ஃபார்ம் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் தட் யா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. பிராங்கி டியாங் ரினியூ பண்றான் அப்படின்றது. இது இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ரினியூவலா பாக்குறீங்க? ஏன்னா ஓவர் த சீசன்ஸ் நம்ம வந்து பெட்ரியை ரினியூ பண்ணோம், லமின் யமால் ரினியூ பண்ணோம், காவி ரினியூ பண்ணோம், அண்ட் இஃப் ஐம் நாட் ராங் குபார்சியும் ரினியூ பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட யங் கோர் வந்து நம்ம ஏர்லி ஆன் இந்த அவங்க ஏர்லி ஆன் இந்த கரியரே வந்து ரீசைன் பண்ணிட்டோம் ஆன் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிராங்கி டியாங் மாதிரி ஒரு 26 27 year old பிளேயரை வந்து டைம் ஹிம் டவுன் ஃபார் 4 more years எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு கிளப் லைக் பார்சலோனாக்கு வந்து அவன் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் அப்படிங்கறத வந்து அவனும் ரிலைஸ் பண்றான், பார்சலோனா ரிலைஸ் பண்ணது. ஸோ அவனுக்கு ஹி நெவர் ஹேட் அ ப்ராப்ளம். அவன் வந்து அவனுக்கு வந்து நம்ம கிளப்பை விட்டு போகணுங்கிறது வந்து அவனுக்கு என்னைக்குமே இன்டென்ஷன் கிடையாது. அதே மாதிரி வந்து நம்ம கிளப்புக்கும் அவனை விடணும் அப்படிங்கிறது வந்து சாவி இருந்தபோது கொஞ்சம் டைலமா இருந்தது, இருக்கலாமா போலாமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவனோட சிஸ்டத்துக்கு இவன் ஒர்க் ஆவானா, ஏன்னா அவன் லோன் பிவட் மாதிரியான சிஸ்டம் ஆடினனால அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு இருந்தது. பட் ஹீ ஃபாட் இஸ் வே அவுட். அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அவன் ப்ரூவ் பண்ணி இப்போ ஐ திங்க் இன் பார்சலோனா ஷர்ட் ஐ திங்க் வி ஆர் சீயிங் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஃப்ராங்கி டியாங். ரொனால்டு கொய்மன் இருந்தபோது ஒரு நல்ல ஒரு வெர்ஷன் ஆஃப் ஃப்ராங்கி டியாங் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ஹான்சி ஃபிளிக் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ராங்கி டியாங்கோட பெஸ்ட்டை வந்து நம்ம இன்னும் தான் பார்க்க போறோம். ஏன்னா வந்து இந்த மிட்ஃபீல்டர்ஸ்லாம் வந்து இந்த 28லேருந்து இந்த 31 32ல தான் ஒரு பீக் போவாங்க. அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 குரூஷியலான அவனோட கெரியர்லயா இருக்கட்டும், பார்சலோனா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கா இருக்கட்டும், ஒரு 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 பிவட்டலான ஒரு 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 கான்ட்ராக்ட் ரினிவல். ஏன்னா வந்து அவனும் அவனோட பீக்ல இருக்க போறான், நம்ம ப்ராஜெக்டும் ஒரு எலிவேஷன் ஸ்டேஜுக்கு. ஏன்னா வந்து ஒரு நீ சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இப்பதான் வந்து அப்படி அவங்களும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க. ஸோ அப்போ வந்து பிராங்கி டியாங் மாதிரி ஒரு அப்போ வந்து நம்ம கிளப்ல வந்து அவன் 2029 ஒரு 8 வருஷம் இருந்திருப்பான்.
ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து நம்ம டீம்ல இருக்கான் அப்படின்னு இருக்கும் போது வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே வந்து அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மொரால். என்னதான் வந்து அவனோட இம்பாக்ட்னஸ் வந்து கிரவுண்ட்ல இருந்தா கூட, பிச்சில் இருந்தா கூட, ஒரு கேரக்டரா நான் சொல்றேன். ஒரு கேரக்டர், ஒரு பர்சனாலிட்டியா வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேயர் வந்து அங்க இருக்கும் போது ரொம்ப நாளா ஒரு கிளப்ல இருக்கான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு பிளேயர் அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது அது ஏன்னா அது நம்ம கிளப்ல ஆஃப்லேட் அது போயிடுச்சு. புஸ்கெட்ஸ் புஸ்கெட்ஸ், மெஸ்ஸி, ஜோரி ஆல்பா, அந்த சாவி இனியஸ்டா அந்த செட்ல இருந்தவங்க தான் ரொம்ப நாள் இருந்தாங்களே தவிர அந்த செட்டுக்கு அப்புறமே வந்து கொஞ்சம் வந்து அஹ், வருவாங்க, ஃபிளாப் ஆவாங்க, இல்ல வருவாங்க, இல்ல ஒரு மாதிரி செட் ஆகாது போவாங்க, அந்த மாதிரியே தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி அதை வந்து பிரேக் பண்ணி எனக்கு தெரிஞ்சு லமீன் வருது பிராங்கி தான் வந்து ஃபர்ஸ்ட். ஐ திங்க் இஸ் கோனா ஸ்டே ஃபார் அ லாங்கர் டைம் அந்த மாதிரியான ஒரு ஒரு இதுவா நான் பாக்குறேன். ஐ திங்க் நீங்க சொன்ன ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஐ திங்க் ஃப்ராங்கி as a கேரக்டரும் வந்து நிறைய க்ரோ பண்ணியிருக்கான் ஓவர் த லாஸ்ட் 2 ம். சீசன்ஸ். ஆன் த பிச்சும் சரி, ஆன் த பிச்சே நம்ம பார்க்குறோம், பிசிக்காலிட்டியா இருக்கட்டும், இல்ல ஹிம் லீடிங் த டீம் as a கேப்டனா இருக்கட்டும், ஆன் த பிச் நம்ம நிறைய டைம் லாஸ்ட் சீசனும் சரி இந்த சீசனும் சரி ஐ எம் சீயிங் அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கேரக்டர் வைஸ். டெக்னிக்கல் குவாலிட்டி பத்தி நம்ம சொல்லவே வேணாம். ஃப்ராங்கி டியோங்கோட டெக்னிக்கல் குவாலிட்டி பத்தி எல்லாருக்கும் தெரியும். பட் அவனோட பிசிக்காலிட்டி, அவனோட மென்டாலிட்டி பத்தி தான் வந்து லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஓவர் த சீசன்ஸ் இருந்துச்சு. பட் அதுவுமே வந்து ஐ எம் சீயிங் ஹிம் க்ரோ அண்ட் பி அ லீடர் இன் த லாக்கர் ரூம் அண்ட் ஆன் த பிச்சும் சரி ஆஃப் த பிச்சும் சரி. ஐ எம் சீயிங் அ லாட் ஆஃப் இம்பாக்ட் ஃப்ரம் ஹிம் ஆஃப் இன் த லாஸ்ட் 2 சீசன்ஸ். ஸோ தட் இஸ் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு வெரி க்ரூஷியலான ரினியூவலா இருக்கும். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அகைன் ஒரு லாஞ்சவிட்டிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட். எஸ், ம். ஸ்குவாட் சேஞ்ச் ஆகும், சீசன் ஆஃப்டர் சீசன் ஸ்குவாட் சேஞ்ச் ஆகும், பட் உங்க கோர் ஆஃப் த ஸ்குவாட் வந்து அப்படியே தான் Exactly. இருக்கணும். ஸோ ஆஸ் லாங் அஸ் வி ரீடைனிங் அந்த கோர் ஆஃப் த டீம் வி ஷுட் பி குட் டு கோ. ஸோ இந்த இன்ஜுரி கிரைசிஸ்ல வந்து இது ஒரு நல்ல செய்தியே வந்திருக்கு நம்மளுக்கு பார்சலோனா சைட்ல இருந்து. அண்ட் இந்த வீக் அஃப்கோர்ஸ் வி ரிட்டர்ன் பேக் ஆக்ஷன். லாலிகால ஜிரோனாக்கு அகேன்ஸ்ட் ஆட போறோம். ஸோ ஜிரோனா லோக்கல் டார்பியா? பார்சோ கேட்டலோனியா டர்பி. அண்ட் ப்ரிவியூ வீடியோல கண்டிப்பா நம்ம அந்த மேட்ச் பத்தி இன்னும் டீட்டெயில்டா பேசுவோம். அண்ட் பிஃபோர் எண்டிங் திஸ் வீடியோ, இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்க கொஸ்டின்ஸ், நாங்க சொல்லியிருந்த தாட்ஸ், நீங்க அக்ரி பண்றீங்களா டிஸ்அக்ரி பண்றீங்களா, உங்க ஒப்பீனியன் என்ன, எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் ட்விட்டர்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி எங்களை டேக் பண்ணுங்க. உங்க உங்க ஒப்பீனியன்ஸை சொல்லுங்க, எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் டேக் கேர் அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ. See you all. Bye bye. Take care.